விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். என் தலையில் அவர் தீபம் பிரகாசித்திடுவே, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனே. என் தலையில் அவர் தீபம் பிரகாசித்திடுவே, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனே. கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமும், கால்களுக்கு தீபமும் பாதைகளுக்கு வெளிச்சமும், அவர் வசனம் என்னை வழி நடத்திடுவே, அவர் வசனம் என்னை வழி நடத்திடுவே. என் சத்துருவே என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுதே. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகிக்கிறார், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிந்து ஓடுதே. வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றி, வெள்ளம் போல சத்ரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றி, தலை நிமிர்ந்து நான் நடக்க செய்திடுவார், தலை நிமிர்ந்து நான் நடக்க செய்திடுவார். என் சத்துருவே என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். என் தேவன் பெரியவராய் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். என் இயேசு பெரியவராய் எழுந்தருளுவார், சத்துருக்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள். நானோ தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன், தேவனுக்கு முன்பாக களி கூர்ந்து மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமாய் பாடி அவரை உயர்த்திடுவேன், ஆனந்தமாய் பாடி அவரை உயர்த்திடுவேன். என் சத்துருவே என்னை குறித்து சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருக்கின்றார். கர்த்தரின் நாமமே பலத்த துருகமே, நான் அதற்குள் ஓடி என்றும் சுகமாயிருப்பேனே. என் கர்த்தரின் நாமமே பலத்த துருகமே, நான் அதற்குள் ஓடி என்றும் சுகமாயிருப்பேனே. தண்ணீர் உடைந்து ஓடும்
ஓடிடுவே, என்னை குறித்து சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். விழுந்தாலும் எழுந்திருப்பேன், எழுந்து நடந்து ஓடிடுவேன். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கின்றார். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசிர்வதித்து கிருபையாலே, நன்மையாலே, இரக்கத்தினாலே முடிசூட்டி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். சங்கீதம் 68:19 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஆண்டவராகிய தேவனை பற்றி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை இரட்சிக்கிறவர் கர்த்தரே. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் யார் நம்ம மேலே பாரம் சுமத்த முடியும்? ஒன்று நம்மளே நம்ம ஒரு பிரச்சனையை நம்மளே போய் இழுத்து போட்டுக்குவோம். இன்னொன்று மற்றவங்கனால அவங்களுக்காக நம்ம சப்போர்ட் பண்ண போய், ஆதரிக்க போய், ஜாமீன் கையெழுத்து போட போனது நிமித்தம் அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கணும். அப்போ இந்த பாரம் ஒரு மனுஷனுக்கு பல இடத்துலேருந்து வருத்தம் வருது, பாரம் வருது. எல்லா மனுஷர்களும் இந்த பூமியில் சஞ்சலத்தோடு தான் தெரிகிறார்கள், பாரத்தோடு இருக்கிறார்கள், வருத்தத்தோடு இருக்கிறார். ஏதாவது ஒரு கவலை, ஒரு டென்ஷன் உலகத்தில் மனிதர்களை வாட்டி வதைக்கிறது. போன மாதத்தில் தொலைக்காட்சியிலையும் நியூஸ் பேப்பர்லேயும் வந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. துபாயில் ஒரு பிரசித்தி பெற்ற இந்திய தொழிலதிபர் மரித்து போயிட்டார். எப்படி மரித்தார்? 14வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை பண்ணிட்டார். அந்த மனிதனுடைய அந்த அந்த கம்பெனியில், அந்த கடையில் எத்தனையோ ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்க. அவருக்கு என்ன அழுத்தமோ, என்ன பாரமோ, என்ன கடன் பிரச்சனையோ, அந்த மன பாரத்தை, வியாகுலத்தை தாங்க முடியாமல் தற்கொலை செய்துவிட்டார். எவ்வளோ பரிதாபம் இல்லை? எவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனிதன், பல பேருக்கு வேலை கொடுத்தவர் இப்படி ஆனாரே என்று ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, சஞ்சல நிறைந்த உலகம், பாடு நிறைந்த உலகம். யோபு பக்தன் சொல்லுகிறார், யோபு 7:20, நான் எனக்குத்தானே பாரமாயிட்டேன். ஒரு காலத்தில் எத்தனை பேருக்கு உதவி செய்தேன், கண்ணாக இருந்தேன், காலாக இருந்தேன், பார்வை கொடுத்தேன், ஏழைகளை ஆதரித்தேன். இப்போ கொடிய வியாதி, குடும்பத்தில் என்ன அருவருக்கிறாங்க. எல்லாருக்கும் அல்ல, எனக்கு நானே பாரமாயிட்டேன். தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். என்னால் என் வேலையை கவனிக்க முடியல, கொடிய வியாதி என்னை தாக்கிவிட்டது என்று கண்ணீர் வடிக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இதாங்க வியாகுலம், இதுதான் மனபாரம். ஒவ்வொரு மனுஷனும் வருத்தத்தோடே சஞ்சலத்தோடே நடமாடிக்கொண்டிருக்கிறார். கலாத்தியர் 6:5 பார்த்தீங்கன்னா, நமக்கு பாரம் பிரச்சனை கூட சமாளிக்கலாம், அவன் தன் பாரத்தை சுமப்பானாக. அப்படின்னா மற்றவங்களுக்கு நான் உதவி செய்கிறேன், படிக்க வைக்கிறேன், ஆதரிக்கிறேன், மிஞ்சி போய் நம்ம திராணிக்கு மிஞ்சி போய் டாக்டர் தான் படிக்க வைக்கணும். மாதம் உங்களுக்கு வருமானம் எவ்வளோன்னா 10,000 தாங்க வருமானம். எவ்வளோ கட்டுவீங்க பிள்ளைக்கு? இது மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி நம்மையே நம்மளால் நடத்திக்க முடியல. இவங்களுக்கு நான் கையெழுத்து போடுறேன், ஜாமீன் கையெழுத்து போடுறேன்னு சொல்லி கடன் வாங்கி கொடுத்து, கடன் வாங்கினா ஓடி போயிட்டான். இப்போ இதை ஜாமீன் போட்டவர், அந்த கையெழுத்து போட்டவர் மாதம் மாதம் கட்டுறேன்னு ஒருத்தர் வந்து கண்ணீர் வடிக்கிறார். பார்த்தீங்களா? நம்ம பாரமே நமக்கு தாங்க முடியல, இதில் மற்றவங்களுடைய பாரம் மிஞ்சிய பாரம் ஆயிடுச்சு. மோசேயின் வாழ்க்கையை கவனித்து பார்த்தீங்களா?
6 லட்சம் ஜனங்களை கானானுக்குள் நடத்தி போகிறாங்க. ஒரு தலைவன், அவங்க எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் உடனே வரமாட்டோம், எகிப்துக்கு போவோம், உனக்கு அடங்க மாட்டோம், எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு அது வேணும். உடனே அவனை கல்லால் எரியணும், மனநோக பண்ணணும். உடஞ்சு போயிட்டார். என்னாகமும் 11:11 அவர் சொல்கிறாரு ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இவங்களை நானா பெற்றேன், ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல சுமந்து கொண்டு போன்றீங்களே, என்னால் முடியாது, விட்டுருங்க என்ன. அவர் சொல்லார், நான் பாரமாய், அவர்கள் பாரத்தை என்னால் தாங்க முடியல, மிஞ்சின பாரமாய் இருக்குது. யாரோ ஒரு மனிதனுக்காக, யாரோ ஒருவருக்காக நான் ஏன் இன்னைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நான் ஏன் தியாகம் பண்ணணும்? என் தூக்கத்தை மறக்கிறேன், கடுமையாக உழைக்கிறேன், ஜெபிக்கிறேன். அவர் அங்கலாய்க்கிறார். கர்த்தர் பாருங்க, உடனே அவரை விடாமல் 70 பேரை ஏற்படுத்தி இவர் மேல் இருந்த ஆவியை மற்ற 70 பேருக்கு கொடுத்து பாரத்தை குறைச்சிட்டார், லெகுவாக்கிட்டார். இயேசு இன்னைக்கு உங்கள் பாரத்தை லெகுவாக்க முடியும். அவர் சொல்கிறாரு மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேனாரு. இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஒரு விதமான வேதனையில், சஞ்சலத்தில், கவலையில், கஷ்டத்தில், கண்ணீரின் பாதையிலே கடந்து போகலாம். ஏதோ ஒரு வருத்தம் உங்கள் மனதை அப்படியே பாதித்திருக்கலாம். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். நீதிமான் தள்ளாட ஒட்டார் என்று 55ஆம் சங்கீதம் 22 வார்த்தையின்படி நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் இன்றைக்கு இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் பாரத்தை மாற்றி லெகுவாக்கி இளைப்பாறுதலை தந்து உங்கள் சமாதானம் பெரிதாய் இருக்கும்படி ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா சஞ்சலங்களும் மனவியாகுலங்களையும் கர்த்தர் எடுத்து போடும். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாரத்தை நீக்கி லெகுவாக்கி ஆண்டவரை மன வியாகுலங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாளில் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உம்மை பின்பற்றி நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.